ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். எக் தம் பிரியாணி எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன் வாங்க. முதல்ல குக்கரை சூடு பண்ணிக்கலாம். இதில் 4லேருந்து 5 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். உங்கள்கிட்ட பிரியாணி பாத்திரம் நல்லா அடிகனமான பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 ஸ்பூன் நெய் நான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீங்கள் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதே மாதிரி நல்லா கலர் மாதிரி நமக்கு வெந்துடும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா முருக நமக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்குனா போதும். அடுத்தது இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மேஷ் ஆகி தக்காளி வெந்து வரும். வெங்காயமும் தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போது இது கூட எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி ஹோல் மார்க் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய அன்னாசிப்பூ நான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் எப்பயுமே எண்ணெய் காஞ்சதும் முதல்லையே கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு பொரிய விட மாட்டேன். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இல்லை மசாலா வதக்கிட்டு தான் போடுவேன். அந்த டைம் சேர்க்கும்போது உங்களுக்கு ஸ்பைசஸோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வதங்கிருச்சு. அடுத்தது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு, நமக்கு நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது இது கூடவே தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிளகாத்தூளை இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் பிரியாணி மசாலா கரம் மசாலான்னு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க மாட்டேன். வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் பிரியாணிக்கு சேர்ப்பேன். அதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மிளகாத்தூளை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் நான் எடுத்திருக்கேன். தயிர் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிரையும் மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது இது கூடவே 1 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நீங்கள் மிளகாய்த்தூளை நல்லா கொதிக்க விடும்போது பச்சை வாசம்லாம் நல்லா போயிடும். நம்ம சேர்த்துருக்க பிரியாணி ஸ்பைசஸோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கும். ஸோ 1 கிளாஸ் மட்டும் தண்ணி போதும், நிறையா சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஒரு 3 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை நடுவில் ஸ்லிட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும். நடுவில் ஒரு நைஃப் வச்சு ஸ்லிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கும். இப்போ அந்த முட்டைகளை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா கூடயே முட்டைகளை நம்ம லேசாக கலக்கணும்.
அவ்வளோதான். இதை வந்து இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். மசாலா வந்து கொஞ்சம் நமக்கு திக்காகி வரட்டும். பாருங்கள், மசாலா நல்லா திக்காயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம சேர்க்கலாம். ஊற வச்சு சேர்க்கும்போது நமக்கு சாப்பாடு சீக்கிரமே வெந்துடும். அதே டைம் வந்து அரிசியும் நமக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும். இப்போ இதுக்கு அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 3 கப் பாஸ்மதி அரிசிக்கு நீங்கள் 1:2 ரேஷியோ 6 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது இதை வந்து நம்ம ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம சேர்த்துருக்கிற அரிசியும் தண்ணியும் வந்து சேம் லெவலுக்கு வரணும். அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சிம்மில் போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது வெயிட்டை வந்து தூக்கி வைக்கணும். அப்பப்போ நீங்கள் வந்து நடுவில் திறந்து பார்த்துட்டு அரிசியை வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சாதம் வந்து எனக்கு நல்லா ஒரு 60 to 70% குக் ஆயிடுச்சு. இப்போ நான் லைட்டாக கீழே மேலே மட்டும் அரிசியை வந்து கலந்து விடுறேன். கலந்து விடும்போது முட்டையும் உடையாமல் பார்த்துட்டு கலந்து விடுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சாதம் நல்லா நமக்கு வெந்துருச்சு. தண்ணியும் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும், சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான, ரொம்ப சிம்பிளான, அதே டைம் ரொம்ப டேஸ்டியான முட்டை தம் பிரியாணி ரெடி. வீக்லி 1 டைம் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.